மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். அண்ணி பாவம் நீ சின்னதா, இப்ப கூட கால் வலிக்குதான். ஆனா அந்த வலிய கூட அவரு பெருசா நினைக்காம என்கிட்ட அவரு கோவப்பட்டதுக்காக சாரி சாரின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஓ, இது வரைக்கும் குறைஞ்சது 1000 வாட்டி சாரி சொல்லிருப்பாரு அண்ணி. என்ன இது, நம்ம எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாரே. நம்பின மாதிரியே தெரியலையே. என்ன கண்ணு, என்ன காலில் கட்டு போட்டுருக்கு? ஆமாப்பா, கால சின்ன அடி. ஐயோ, கண்ணு என்ன காலில் கட்டு போட்டிருக்கான்னு கேட்டேன். அது ஒண்ணும் இல்லப்பா, கால பிங்கா கிளாஸ் குத்திருச்சுப்பா. எப்படி குத்துச்சு? அது வந்து அங்க என்ன கண்ணு பாக்குற? என்கிட்ட பதில் சொல்லு. என்ன சண்முகம், எதுக்கு நீ இப்படி துருவி துருவி விசாரிச்சிட்டு இருக்க? இரு செல்லகளே, ஒரு விஷயம் இருக்கு. அது வந்துப்பா, காரியோட நடந்து வந்துட்டு இருக்கும்போது பிங்க செல் இல்லப்பா, பிங்க செல் அது கால குத்திருச்சுப்பா. கவனிக்காம கால வச்சிட்டேன்ப்பா. உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக இன்னும் என்னெல்லாம் போய் சொல்றதா இருக்க? அவன் உன்னை திட்டினதுக்காக நான் திரும்ப அவனை திட்டுவேன்னு நீ கிடந்து அல்லாடுற. உண்மையை மறைச்சு பொய்யா பேசிக்கிட்டு இருக்க. மணி காலில் கட்டு போட்டாச்சான்னு கேட்டதும் நீ உடனே சுதாரிச்சுக்கிட்டு மெதுவா ஏறி மேல போற. எல்லாம் பார்த்துட்டு தாங்க இருந்தேன். எனக்கு எல்லாம் தெரியுங்கண்ணு. இது மட்டும் இல்ல, ராத்திரி என்ன நடந்ததுன்னு தெரியும். உன் மேல கோவப்பட்டு அந்த பீங்காத்தாட்ட தூக்கி போட்டு உடைச்சிருக்கான். உன்னை திட்டி இருக்கான். எனக்கு தெரிஞ்சா நான் எங்க வருத்தப்படுவனோன்னு, நான் எங்க அவனை திட்டிடுவனோன்னு நீ கிடந்து தவியா தவிக்கிறிய கண்ணு. கோவத்துல இவன் தட்டை தூக்கி போட்டு உடைச்சிருக்கான்னா இவனை கோவப்படுத்துற மாதிரி அவ என்ன பண்ணான்னு யாருக்கு தெரியும்? கம்மனருமா, ஒரு ஆம்பளை சர்வசாதாரணமா யார்கிட்ட கோவப்படுவான் தெரியுமா? அவன் பொண்டாட்டிக்கிட்ட தான். அது காரணம் என்ன தெரியுமா? நீ எனக்கு அடிமைதாங்கிற ஆணாதிக்க குணம். அந்த குணம் உன்கிட்ட இருக்கேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன அடிக்கிறதுக்கு பாயிரவரு பொண்டாட்டி கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு புள்ளைக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்காரு. பாரு, புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில சண்டை வர்றதுல தப்பு இல்ல. ஆனா அது 4 செவுத்துக்குள்ள இருக்கணும். அதை தாண்டி குடும்பத்துக்குள்ள வந்து குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாது. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. வாசலக்கடி கார்த்திக், நீ தூக்கி போட்டு உடைச்சது வெறும் பீங்காந்தட்டை மட்டும் இல்ல,
உன் அப்பனோட நம்பிக்கையும் தான்.